ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். மனிதர்கள் மட்டுமல்ல, கடவுள்களுமே இந்த நவராத்திரி கொண்டாடி இருக்காங்க. நவராத்திரி வழிபட்டுருக்காங்க. அப்படி வழிபட்டவங்களில் இன்றைக்கி நம்ம ராமரை பார்க்க போகிறோம். ராமர் சீதையை பிரிஞ்சு ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது அப்போ நாரதர் அங்கே வராரு. நாரதர் ராமர்கிட்ட சொல்கிறாரு, நீ இந்த சாரதா நவராத்திரியில் நீ நவராத்திரி பூஜையை செய்ய கண்டிப்பாக சீதை கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய ராமர் என்ன பண்ணுறாரு, நாரதரையே குருவாக வச்சு அவர் மால்யவான் அப்படிங்கிற மலையில் தேவிக்கு விதிமுறையை பூஜை செய்ய துவங்குறாரு. அப்போ பிரதமையிலேருந்து அவர் பூஜை நடத்திக்கிட்டு வரும்போது பராசக்தி தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டு அஷ்டமி தினத்தன்னைக்கு நள்ளிரவில் அந்த மலை உச்சியில் சிம்ம வாகனத்தில் ஏறி அவங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அப்போ நம்மளுடைய தேவி ராமரை பார்த்து சொல்கிறாங்க, ராமா, நீ செய்த இந்த பூஜையாலும் விரதத்துலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்ன வேணுமோ அது கேளு. ஒரு சமயம் நீ மச்சமாக பிறந்து குரூரனான அரக்கனை அழித்து வேதங்களை காத்த. அதுக்கப்புறமேட்டு கூர்ம அவதாரம் எடுத்து மந்திரகிரியை தூக்கி மத்தாக நாட்டி தேவர்களை காத்தாய். அப்புறம் வராக அவதாரம் எடுத்து கோர தந்தத்தால் பூமியை தாங்கி நிறுத்தி வைத்தாய். நரசிம்மமாக வெளிப்பட்டு இரண்யனை கொன்று உன் பக்தனான பிரகலாதனை காத்தாய். இந்திரனுக்கு சகோதரனாகி தேவர்களுக்கு நன்மை செய்வதற்காக வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியை பாதாளத்தில் அழுத்தி அடக்கினாய். ஜமதக்கினி முனிவருக்கு மகனாக பிறந்து பரசுராமர் என்று பெயர் பெற்று சத்திரியர்களின் பூமியெல்லாம் காசிப முனிவருக்கு தானமாக கொடுத்தாய். இப்பொழுது தசரதனுக்கு மகனாக பிறந்து ராவணனை அழிக்கப் போகிறாய். நீ விஷ்ணுவின் அம்சமாக வந்தது போல் இந்த வானர கூட்டங்களும் தேவர்களின் அம்சங்களே ஆவார்கள். உனக்கு உதவியாக இருக்க என்னுடைய சக்தி அம்சத்தையும் வழங்குகிறேன். உன் தம்பி லக்ஷ்மணன் ஆதிசேஷனின் அம்சமாகையால் அவன் இந்திரஜித்தையும் நீ ராவணனையும் வசந்த காலத்தில் வென்று சுகமாய் அயோத்தி சென்று அநேக ஆண்டுகள் அரசாட்சி செய்து பரமபதத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லி தேவி ராமருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த நவராத்திரி விரதத்தை பூர்த்தி செஞ்சு அநேக தான தர்மங்கள்லாம் கொடுத்துட்டு நாரதரை பணிஞ்சு அவருக்கு நன்றியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு நாரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ராமா, உனக்கு வெற்றியும் மங்களமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மறைஞ்சு போயிறாரு. அதுக்கப்புறமேட்டு ராமர் இலங்கைக்கு போய் பாலம் அமைச்சு ராவணனை அழிச்சிட்டு சீதையை சிறை மீட்டு மகிழ்ச்சி அயோத்திக்கு அரசாண்டார். இதுதான் ராமர் இருந்த நவராத்திரி விரதத்தோட கதை. இந்த நவராத்திரியோட சிறப்பை நாளும் நம்ம கேட்டு கேட்டு தேவியோட அருளையும் ஆசையும் வாங்கிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா. அப்புறமேட்டு ராமர் என்ன பண்ணார், இலங்கைக்கு பாலம் அமைச்சு தன்னுடைய வானர கூட்டங்களோட இலங்கைக்கு போய் ராவணனை வதம் பண்ணி சீதாதேவியை மீட்டுட்டு வந்தாங்க. இதுதான் ராமர் இருந்த நவராத்திரி பூஜை. வட மாநிலத்திலையும் கர்நாடகாவிலையும் ராமர் ராவணனை வதம் பண்ணுற மாதிரி நம்ம நிறையா பார்த்துருப்போம். அதாவது தசரா பண்டிகையில் நம்ம பார்த்துருப்போம். இது ராமன் நவராத்திரி பூஜை இருந்ததை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம். தேவியோட அருள் ஆசி எப்போவும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.